ஆ, எவ்வளவு பெரிய மாம்பழம். இந்த மாம்பழத்தை அம்மா கிட்ட காமிச்சா அம்மா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஆஹா, சாம் எவ்வளவு பெரிய மாம்பழத்தை எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு அதை அடிச்சு நம்ம புடிங்கி சாப்பிட வேண்டியதுதான். என்ன அடிச்சதும் இல்லாத என் மாம்பழத்தை தூக்கிட்டு போறியா? இரு, உன்னை எங்க அம்மா கிட்டே சொல்றேன் பாரு. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு வரேன்? நெத்தில என்ன காயம்? மார்க்கெட்டுக்கு போறேன்ட்டு வெறும் கையோட வரேன். உங்களுக்கு நான் மார்க்கெட்ல இருந்து பெரிய மாம்பழமா வாங்கிட்டு வந்தம்மா. அந்த குட்டி பையன் என் தலையில கல் அடிச்சு அந்த மாம்பழத்தை புடுங்கிட்டு போயிட்டாமா. என்ன திமிரு அந்த குட்டி பையனுக்கு? உன்னை அடிச்சதும் இல்லாம அந்த மாம்பழத்தை வர தூக்கிட்டு போயிட்டானா? ஆமாமா, அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப திமிரு. ஒரு தடவை நம்ம கிட்ட அடி வாங்கினாதான் நம்ம கிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டான். ஆமா ஷாம், அந்த குட்டி பையனை நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம பண்றதுல இன்னொரு வாட்டி அவன் கனவுல கூட நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண நினைக்க கூடாது. இதுக்கெல்லாம் ஒரே ஆளு என்னோட ஃப்ரெண்ட் கேஜிஎஃப் பாய் இருக்கிறாரு. அவரை இப்பவே போன் பண்ணி நான் வர வைக்கிறேன். ஹலோ கேஜிஎஃப் பாய். சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை? இங்க ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் என் பையனை அடிச்சிட்டான் பாய். உடனே கிளம்பி வாங்க. கிளம்பி ட்ரெயின்ல வரேன். நீங்க ரயில்வே ஸ்டேஷன் அங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க பாய், நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். ஷாம், அந்த கேஜிஎஃப் பாய் ட்ரெயின்ல வராராம். வா, நம்ம உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலாம். சரிம்மா, வாங்க போலாம். என்னம்மா, அவர் இந்த ட்ரெயின்லயும் வரல? அது ஒரு ட்ரெயின் வருது, அத பார்க்கலாம். பாய் அங்கிள். என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் பாய். அந்த சின்ன பையனோட தொல்லை தாங்க முடியல பாய். அது என்ன சின்ன பையன் பெரிய பையன்? அதான் நான் வந்துட்டல, நான் ஒரு கை பாத்துக்கிறேன், வாங்க. ஓ, இங்கதான் இருக்கான அந்த குட்டி பையன். டேய் குட்டி பையல, வெளிய வாடா. ஐயோ, என்ன அடிக்க கேஜிஎஃப் பையன் வந்துட்டாரே. நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். என்ன, நான் கூப்பிட்டா நீ வர மாட்டியா? அண்டர்டேக்கர் தம்பி பேர் கைனு. நான் அடிச்சா வந்துரும் உனக்கு பெயினு. ஆய், உனக்கு அவ்வளவு தைரியமா? என் பையனையே நீ அடிச்சிருவியா? உன்னை நான் கடிச்சு மென்னு தின்ன போறேன். ரத்த கட்டேரி என்கிட்டயே சண்டை பண்ணுமா? இந்தா வாங்கிக்கோ. சரி, அம்மா மாதிரி சொல்ல பண்ணி கத்திக்கிட்டே இருக்கு பாரு. அமைதியா இருந்தீங்கல்ல. டேய், அழுவாத அழுவாத, வாய் மூடு. இப்ப என்ன நடக்குதோ, குழந்தை பத்திரமா தான் இருப்பான். கேமரா வச்சிருக்கிறோம்ல, நம்ம கேமரால பார்க்கணும். டேய், அழுவாத அழுவாதீங்கல்ல. அமைதியா இரு, அமைதியா இரு. அழுவாத. ஏய், உன்னை நம்பி என் குழந்தைய கொடுத்துட்டு வந்தா இப்படி அடிக்கிறியா? உன்னை இருக்கா, உன்னை வீட்டுல வந்து நான் பாத்துக்கிறேன். ஏய், வாய் மூடு, வாய் மூடுன்றல்ல. ச்சே, இது வாயே வலிக்காதா? இப்ப வந்தாலும் அழுதுனே இருக்கு. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராது. இது எங்கேயாவது வச்சுட்டு பழங்களே எடுத்து எங்கேயாவது ஓடிடணும். எங்க வைக்கிறது? அந்த மீன் தொட்டி கடையில வச்சிடலாம். நகை. எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. என் குழந்தை, என் குழந்தை. ஐயோ ஐயோ, வச்சிருந்த நகையெல்லாம் காணுமே. இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டானா? அழாதப்பா, அழாது. நல்ல வேலை, என் குழந்தைக்கு எதுவும் ஆகல. இனிமேல் எந்த வேலைக்காரங்களை நம்பி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேப்பா. எப்படி என் குழந்தை அடித்தான்? என் குழந்தைக்கு எப்படி வலிச்சிருப்பான்? அந்த தாமு நம்ம பாப்பாவை நல்லா அடிச்சுட்டு வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான். அம்மா, இப்ப என்ன பண்ண போறீங்க?
என்ன பண்றது, உடனே போலீஸ்க்கு தான் கால் பண்ணணும். ஹலோ சார், நான் மோனி பேசுறேன். என் வீட்டுல வேலை செஞ்சிருந்த வேலைக்காரன் என் குழந்தைய போட்டு நல்லா அடிச்சுட்டு வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் திருட்டிட்டு ஓடிட்டா சார். ப்ளீஸ் நீங்க எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரிங்க சார், தேங்க்யூ சார். அந்த வேலைக்காரனை உடனே கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரமா இந்த நகையெல்லாம் வித்து நம்ம அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடணும்னா. ஆமாடா தம்பி. ஏய் அங்க இரு. சார் என்ன மன்னிச்சுங்க, அந்த நகையை வேணா எடுத்துருங்க, நான் இங்க போயிடுறேன். நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை இருக்கு, வாங்க சார். வேணாம் சார். இந்தாங்க மேடம், உங்க நகை கிடைச்சிருச்சு. இது எப்படி கிடைச்சது ஆபீசர்? அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் பாத்தீங்க இருந்தாங்க. அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அவங்க இந்த தங்கத்தை கொடுத்துட்டு ஒருத்தன் ஓடிட்டான். உங்க வீட்டு வேலைக்காரனை மட்டும் நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நாங்க சீக்கிரமா அவனை ஜெயில போட்டுருவோம். தேங்க்யூ ஆபீசர், நீங்க எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். கவலைப்படாதீங்க, இது என்னோட கடமை. இதுக்கப்புறம் வேலைக்காரங்களை வைக்கும் போது கவனமா இருங்க. சரி, நான் வரேன். ரொம்ப நன்றிங்க ஆபீசர். ஓகே பாய். நல்ல வேலைப்பா, நம்ம நகையெல்லாம் நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிருச்சு. அதுவும் இல்லாம அந்த தாமியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா. அந்த கடவுளுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். இப்பதான்ப்பா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வீட்டுக்கு வேலைக்காரங்க வேணாம்னு. பிரச்சனை தான் வரும். சரியா சொன்னப்பா, இனிமேல் வேலைக்காரங்களெல்லாம் நான் வீட்டுல வச்சுக்க மாட்டேன். நானே இருந்து உங்களை எல்லாம் பாத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாலிஷ், இங்க பாத்தியா எவ்வளவு பெரிய ராக்கெட். இதுல நம்ம 2 பேரும் மூணுக்கு போலாமா? மூணுக்கா? நான் கூட வந்தனா நீ எங்கேயாவது என்ன தள்ளி விட்டுருவ. நான் வரல. ஓ, அப்ப நீ என் கூட வர மாட்டியா? சரி, நீ தனியா போறியா? நான் மாத்திரம் இருந்தானே, நான் தனியா போய் ஜாலியா போறேன். எங்க இங்க உட்கார்ந்து இருந்த காலிச காணோம். இங்கதானே உட்கார்ந்து டிவி பார்த்திருந்தா. இங்க உட்கார்ந்து டிவி பார்த்திருந்த தம்பி எங்க காணோம்? அம்மா, நான் தான் தம்பிய நிலா காமிச்சு விட்டுருக்கேன், அதுவும் ராக்கெட்ல. என்னது? அட லூசு பயலே, நான் இப்ப அவனை எங்கடா போய் தேடுவேன்? ஐயோ என் மகனே, என் மகனே. ஆண்டி, ஆண்டி, நான் வர வழியில உங்க பையன் மரத்துக்கு மேல தொங்கிட்டு இருந்தான். நான் தான் கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு வந்தேன். இந்தாங்க. என் மகனே, உனக்கு ஒண்ணும் ஆவலையே? ஐயோ. ஹாய்டா சாம். ஹாய் தனுஷ், உள்ள வா. சாம், உன்கிட்ட தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு இருக்கா? என்கிட்ட நிறைய இருக்கு தனுஷ், இரு வரேன். இங்க பாரு தனுஷ், பெரிய ராக்கெட். ஏ ஷாம், மறுபடியும் அந்த ராக்கெட்டை நீ கையில எடுத்துட்டியா? அம்மா, இந்த ராக்கெட்டை நான் தம்பி கொண்டே எடுக்கல. இதுல நானும் தனுஷும் நிலாக்கு போறோம் ராக்கெட்ல. என்னது? என் பையன் கூட சேர்ந்து நிலாக்கு போறியா? ஏய் தனுஷ், வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன்னு சொன்னேன். அம்மா, நான் வீட்டுக்கு போல, சாம் கூட சேர்ந்து நிலாக்கு போறேனே. வா போலாம். டேய், எங்கடா என் பையனை கூட்டிட்டு போற? டேய் தனுஷ், இறங்குடா கீழே, இறங்குடா கீழே. ஆண்டி, என்ன கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன ராக்கெட்டை செலுத்த விடுங்க. என்னாச்சு இந்த ராக்கெட்டுக்கு? ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? தனுஷ், கொஞ்சம் கீழே இறங்கடா, இந்த ராக்கெட்டுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஆண்டி, இந்த ராக்கெட்டை கொஞ்சம் பிடிங்க. டேய் சாமி, என்னடா பண்ண? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட, இந்த ராக்கெட்ல ஆண்டி போயிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்றது? அம்மா, கொஞ்சம் காசு கொடுமா, நான் ராக்கெட் வாங்கணும். என்னது? காசா? காசு நான் மரத்துல காய்க்குது இல்ல மரத்துல காய்க்குதான்னு கேக்குறேன். தனுஷ், நீ வீட்டுக்கு போ. நீ உள்ள போய் படி, போய் படி. என்ன? சரி தனுஷ், நீ வீட்டுக்கு போ, நான் போய் படிக்கிறேன். பாய். எல்லாரும் என்ன விட்டு போறீங்களே, யாராவது என்ன காப்பாத்துங்க, சூப்பரா ஓட்டுதீங்க லாரி, சூப்பர் சூப்பர். அட, இந்த டாலிஷ் என்ன காலையில இவ்வளவு தொல்லை பண்றா? இவனை ஃபர்ஸ்ட் எடுத்து போய் ஸ்கூல்ல விட்டதா சரியாகும். டேய் டாலிஷ், கிளம்புடா. உன்னை எடுத்துட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல விட்டு வரேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்ன, ஸ்கூலுக்கு போக மாட்டியா? அதெல்லாம் முடியாது, நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். வா. நான் வர மாட்டேன். வா. வர மாட்டேன். வாடா. என்னது இது கீழே விழுந்தது?
அட ரத்த கட்டேரி மாஸ்க். ஹை ரத்த கட்டேரி மாஸ்க். அண்ணா அது என்கிட்ட கொடுனா, அதை நான் மூஞ்சில போட்டுக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்துவேன். என்ன தம்பி உனக்கு மாஸ்க் வேணுமா? சரி இந்தா போட்டுக்கோ. அட தம்பி நீ பாக்குறதுக்கு அப்படியே ரத்த காட்டேரி மாதிரியே இருக்க. நான் பேயா மாறிட்டேன். ஆமா நீ பேயா மாறிட்ட. ஆனா நம்ம யாரு பயம் காட்டுறது? அந்த கடைக்காரங்களை போய் நம்ம பயம் காட்டலாம். தலிஷே அங்க பாரு, அந்த கடைக்காரனுக்கு கடை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் சரியான சமயம். நீ போ அவரை போய் பயன்படுத்து. சரிண்ணா நீ போ. அங்கிள் ஓ அங்கிள். யார் அது? ஏய் நீ யாரு? நான் ரத்த காட்டேரி. என்னது ரத்த காட்டேரியா? எங்க இருந்து தான் வருதோ இதுங்கெல்லாம்? ஏய் ஓடுற எங்க இருந்து? ஐயோ அண்ணா அந்த கடைக்கார அங்கிள் உன்னை பார்த்து பயப்படவே இல்லைண்ணா. என்ன அந்த கடைக்கார அங்கிள் உன்னை பார்த்து பயப்படவே இல்லையா? சரி இந்த தடவை அந்த மாஸ்க் என்கிட்ட கொடு. இந்த தடவை நான் போட்டு போய் அவரை பயன்படுத்துறேன். அவர் கண்டிப்பா பயந்துருவாரு. சரிண்ணா இந்தா. ஐயோ பயந்துட்டேன். கடைக்கார அங்கிள் நான் தான் ஜோம்பி வந்திருக்கேன். ஜோம்பி என்ன ஜோம்பியா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரத்த காட்டேரி வந்தது, அதுக்குள்ள ஜோம்பியா? என்ன இங்க இருந்து ஓடுறியா இல்லனா இந்த குச்சை வச்சு உன்னை அடிக்கவா? என்னது கொம்பல அடிக்க போறீங்களா? ஐயோ இங்க இருந்து ஓடு. அட அங்கிள பயம் காட்டலனா அங்கிள் பயப்படவே மாட்டேங்கிறாரு. இப்ப வேற யார பயம் காட்டுறது? அட ஆண்டி இவங்கள போய் பயம் காட்டலாம். ஐயோ பேயா நம்ம ஊர்லயா? யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ என்ன சிவா இப்படி ஓடி வர? ஏதாவது பேய் பிசாசு பார்த்து பயந்துட்டியா? ஆமாக்கா நம்ம ஏரியால பேய் வந்திருக்கு. என்ன நம்ம ஏரியால பேயா? ஆமாக்கா உண்மையாவே நம்ம ஏரியால பேய் வந்திருக்கு. நான் இப்பதான் பாத்துட்டு ஓடி வரேன். இங்க பாருங்கக்கா அந்த பேய் இங்கேயும் வந்துருச்சு. நான் பேய் வந்திருக்கேன். நான் பேய் வந்திருக்கேன். பேயா? யா வீட்லயா? சிவா அந்த பேயை வச்சு விடுமா, எனக்கு பேயினாலே ரொம்ப பயமா. அட இந்த பேய் வேஷம் போட்டு எல்லாரையும் பயப்படுத்துறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. சிபாண்டி கையில என்னவோ இருக்கு, அது சீக்கிரம் நம்ம வாங்கி சாப்பிடணும். ஏய் உன் பையில என்ன இருக்கு? அது எது? அதுல ஆப்பிள் இருக்கு. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். என்ன வீட்டுக்கு வாங்கிட்டு போறியா? எனக்கு ரொம்ப பசிக்குது, அது கூட நான் சாப்பிடணும். இது நான் வாங்கினது, நான் தரமாட்டேன். இது நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடணும். ஐயோ சீமா அந்த பேக் அதுகிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அது ஒன்னே சாப்பிட்ட போல இருக்கு. என்னது இந்த பேய் சாம் ட்ரெஸ் போட்டு இருக்க? அப்போ சாமு உடம்புக்குள்ள இந்த பேய் போய் பூத்துக்கிச்சா? என்னது ஷாமோட உடம்புல பேய் பூந்துக்குச்சா? அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச சங்கிலி பாப்பா ஒருத்தர் இருக்காரு. அவரு சங்கிலியே கட்டி போட்டு பயங்கரமா அடிப்பாரு. அந்த இருக்கிற பேய் எல்லாம் ஓடிரும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். என்னது சங்கிலி பாபாவா? சங்கிலியே கட்டி போட்டு அடிப்பாரா? இதுக்கு மேல நம்ம நடிச்சோம்னா நமக்கு தான் ஆபத்து. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் அந்த அம்மா உங்க பையன் சாம். அம்மா நான் சும்மா வேஷம் போட்டு உங்களை ஏமாத்தணுமா? என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா. ஷாம் நீதான் பேய் வேஷம் போட்டு எல்லாரும் ஏமாத்துனியா? உன்னை என்ன செய்யற? அம்மா அம்மா வேணாம்மா